பாரோ இத பாரு. ஹே, லேட்டா வந்தேன்னு கோவமா? இங்க பாரு, உனக்கு ஸ்பெஷலா மைசூர் பாக்கு, திருநெல்வேலி ஹல்வா, பாம்பே காஜா, கல்கத்தா ரசகுல்லா எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த பாக்ஸ்ல நேஷனல் இன்டிகிரேஷன் ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே ஓகே ஓகே, நானே ஊட்டி விடுறேன். பாரு, ரொம்ப பசிக்குது. என்ன பண்ணி வச்சிருக்க? எடுத்துட்டு வாயேன். எல்லாம் இங்கே தான் இருக்கு, நீங்களே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கோங்க. பாரு, பாரு, வர வர உனக்கு எதுக்காக கோவம் வருதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. உனக்கு பிடிக்கும்னு ஆசையா ஸ்வீட் வாங்கிட்டு வந்த, அதை போய் நீ தூக்கி போட்டுட்டியே. நீங்க எனக்குன்னு வாங்கிட்டு வந்திருந்தா பரவாயில்ல, வேற யாருக்காகவோ வாங்கி அவங்க இல்ல நான் உடனே என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா தூக்கி போடாம என்ன பண்ணுவாங்க? சரி, அதை விடு. சாப்பாடு போடுன்னு கூப்பிட்டா நீங்களே போட்டு சாப்பிட்டுக்கோன்னு சொல்ற. பசியோட வந்திருந்தா சாப்பாடு போடலாம், வேற யார் கூடவோ ஹோட்டலுக்கு போய் ஃபுல்லா சாப்பிட்டு வந்துட்டு பேருக்காக நான் ஏதோ தப்பா நினைச்சுக்க போறேன்னு சாப்பிடுற மாதிரி நடிச்சா எப்படி சாப்பாடு போட முடியும்? பாரோ, இப்படி என்னோட ஒவ்வொரு நடவடிக்கையும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தா நம்ம 2 பேரோட வாழ்க்கையிலயும் நிம்மதி போயிடுமா? இப்ப ரொம்ப நிம்மதி இருக்கு பாருங்க. எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். நானா? ஆமா, இப்பெல்லாம் உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல. எதை வச்சு நீ அப்படி சொல்ற? நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் கட்டினதுல இருந்து முந்த நாள் ஷாப்பிங் போன வரைக்கும் 1000 உதாரணம் சொல்லலாம். சரிம்மா, பழைய குப்பையெல்லாம் கலராத. நான் உன்னை உயிருக்கு உயிரா விரும்புறேன். என் மனசுல உன்னை தவிர வேற யாருக்கும் இடம் இல்ல. நீ நம்புற அளவுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, செய்றேன். ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதும். ஒண்ணு இல்ல, நான் 10 செய்றேன். சொல்லு, என்ன செய்யணும்னு சொல்லு. வெரி சிம்பிள். அந்த ஷைலஜா இனிமே உங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்க கூடாது. அவளை வேலையை விட்டு அனுப்புங்க. என்ன பதிலையே காணோம்? அது மட்டும் என்னால முடியாது பாரோ. ஏன் முடியாது? ப்ளீஸ் பாரோ, என்ன காரணம் எல்லாம் கேட்காத. அது என்னால முடியாது. அப்ப சரி, நான் சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். எங்க ஒரு நாளாவது உங்ககிட்ட நீங்க யாரு, உங்க அம்மா அப்பா யாரு, நீங்க எப்படி எங்க அப்பாவை சந்திச்சீங்க, எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டீங்கன்னு கேட்டிருப்பனா? இல்லையே. ஏன்? எனக்கு நீங்க போதும், உங்க அன்பு போதும் நினைச்சுதானே வாழ்ந்துட்டு இருக்க. என்கிட்ட ஏங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? சொல்லுங்க. இது பாரு, உன்னோட எந்த கேள்விக்கும் இப்போதைக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியம், நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். உன்னை முதல்ல பார்த்த உடனே என் மனசை பறி கொடுத்துட்டேன். எனக்கு இருந்த எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உன்னதான் கல்யாணம் பண்ணு முடிவு பண்ண. போதும் போதும் போதும், உங்க இந்த நடிப்பெல்லாம் எங்க அப்பா கிட்ட வச்சுக்கோங்க.
அவர் நம்புவாரு. நான் நம்ப மாட்டேன். எப்ப புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாம எல்லாம் வெறும் நடிப்புன்னு ஆயிடுச்சோ, அப்புறம் அப்புறம் இந்த பெட்ரூம் எல்லாம் வேஸ்ட். நீ இங்கே படுத்துக்கோ, நான் போய் வெளியே படுத்துக்கிறேன். ஏம்மா, மாப்பிள்ளை ஏன் ஹாலில் படுத்திருக்காரு? இது அவரோட வீடுப்பா, அவரோட இஷ்டம். அவர் நினைச்சா இந்த வீட்ல எங்க வேணா படுத்துக்கலாம். அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. உண்மைதான். வீட்டை விலைக்கு வாங்கி பத்திரம் பதிவு பண்ணும்போது இது அவருக்கு தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் உன் உரிமையை நீ எங்கே இழந்துருவோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதான் நடக்கணும்னு இருந்தா அதை ஃபேஸ் பண்றதுக்கும் நான் தயாரா இருக்கேன். இந்த பாருமா, நீயும் மாப்பிள்ளையும் அடிக்கடி சண்டை போடும்போதெல்லாம் ஏதோ புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிறாங்க, நாம ஏன் தலையிடணும்னு இருந்துட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குமா. புருஷன் பொண்டாட்டினா சண்டை சச்சரவு வரும், அதெல்லாம் 4 செவுத்துக்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி நடு ஆளுக்கு வரக்கூடாது. இப்போ என்ன, சிவா வேற ஒரு பொண்ணோட சுத்துறாரு அப்படின்னு நீ சந்தேகப்படுற அதானே? அவர் டாக்டர்மா, 4 பேரோட கையை பிடிச்சி பார்க்கணும், 4 பேரோட நெருங்கி பழகணும், அது அவரோட தொழில். உன்ன மாதிரி எல்லா டாக்டர் பொண்டாட்டியும் புருஷனை சந்தேகப்பட்டா டாக்டர்கள் கதியெல்லாம் என்ன ஆறுது? நீ தானே சொன்ன உன் புருஷனுக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குன்னு. அந்த உரிமையில் ஒன்ன ஹாலில் படுக்க வச்சுட்டு வேற ஒரு பொண்ணு கூட அவர் ரூம்குள்ளே போயிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப சொல்லு? அப்படிலாம் செய்யாம தலகாணி பெட்ஷீட்டோட ஹாலில் வந்து படுத்திருக்காரு. இதுலேருந்தே அவர் அப்பாவின்னு தெரியல. இதுக்கு மேலே நீ மாப்பிள்ளையை சந்தேகப்பட்ட, உலகத்திலேயே நீ மட்டும்தாம்மா வடிகட்டின முட்டாள். ஏய் ஏய் பாரு, இங்க வா. என்ன சொல்லிட்டு போறாரு உங்க அப்பா? உலகத்துல இருக்கிற ஆம்பளைங்கெல்லாம் உத்தம புத்திர ஏகபத்தினி விரதன்னு சொல்லிட்டு போறாரா? ஏன் சொல்ல மாட்டாரு? ஏன்னா அவரும் ஒரு ஆம்பளை இல்ல. சரி, அதை விடு. நான் சொன்னனே, அந்த ஷைலஜா உன் புருஷன் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாது, அவளை வேலையை விட்டு தூக்கணும்னு. உன் புருஷன்கிட்ட சொன்னியா? என்ன சொன்னாரு? இப்போதைக்கு அது முடியாதுங்கிறாரு. பாத்தியா பாத்தியா, இதுல இருந்து தெரியல அவன் இன்னும் திருந்தலன்னு. இத பாருடி, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் 10 நாளைக்கு ஹாலே படுக்க வச்சாதான் திருந்துங்க. அம்மா, நான் உன் நல்லதுக்கு தாம்மா சொல்றேன். நான் என்ன உன் மாமியார உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு? நான் உன்னை பெத்தவுமா. உன் புருஷன் விஷயத்துல நல்ல ஆறாமற யோசனை பண்ணு, எல்லாம் நல்ல முடிவா கிடைக்கும். அம்மா, அம்மாவுக்கு தலை வலிக்குதுடா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு கொடு.
மாப்பிள, குட் மார்னிங் மாமா. என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள. ஊரில் உங்களுக்கு தனி மதிப்பு மரியாதை இருக்கு. ஆனால் வீட்டில் தான் என் பொண்ணு உங்களை அவமானப்படுத்துறா. அவ சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மாமா இது? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. நான் உங்களை கடவுளுக்கு மேல மதிக்கிறேன். நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? தப்பு செஞ்சுட்டா யாரா இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும். அப்படி என்ன மாமா பெருசா தப்பு பண்ணிட்டீங்க? என்னப்பா இது? என்ன நீ மலை போல நம்புற? நான் சொன்னதெல்லாம் வேதம், செஞ்சதெல்லாம் சேவைன்னு நினைக்கிற. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன உடனே உன் சொந்த ஆசையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சரின்னு சொன்னேன். சரி மாமா, இப்போ எதுக்கு அதெல்லாம்? என் பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்கு. பதிலுக்கு அவள் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்? உன்னை சந்தோஷப்படுத்தலைன்னா கூட பரவாயில்ல, மனசை காயப்படுத்தாமல் இருக்கலாம் இல்லையா? மாமா, அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுக்கெல்லாம் நான் தானே காரணம். ஐயோ மாமா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் பாரோட பொசசிவ்னஸ். அது கூட தப்பு இல்லை மாமா. பிகாஸ் ஷீ லவ்ஸ் மீ அ லாட். ஆனால் அவள் சந்தேகப்படுறாள. மாமா, அது கூட நான் ஒரு நார்மல் ப்ரொஃபஷனலாக இருந்திருந்தா இதெல்லாம் வந்திருக்காது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ பிகேம் அ டாக்டர். ஒரு பொண்டாட்டியோட இயல்பான சந்தேகத்தை கூட சரி செய்ய முடியாத ஒரு ப்ரொஃபஷனல் கைதி. அதனால தான் அவள் இப்படி நடந்துக்கிறா. உன்னால் எப்படி இதெல்லாம் ஈஸியாக எடுத்துக்க முடியுது? ரொம்ப சிம்பிள் மாமா. நானே ஒரு மனோதத்துவ டாக்டர். என் வீட்டில் இருக்கிறவங்க மனசையே நான் புரிஞ்சுக்கலன்னா இந்த படிப்பெல்லாம் படிச்சது வேஸ்ட். சரி, இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு? மாமா, எந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கு. என்ன பாரோ விஷயத்துல கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஐம் ஷூர் ஷீல் பி ஆல்ரைட் வெரி சூன். எப்படியோ நீ நல்லா இருந்தா அதுவே போதும். மாமா, என்ன மாப்பிள? நீங்க என்ன சந்தேகப்படல? இல்ல இல்ல, நான் உன்னை நம்புறேன். தேங்க்ஸ் மாமா. நிறைய பேர் என்ன நல்லவன் நம்புறாங்க. ஏன் தெரியுமா? நான் நிஜமாவே நல்லவன். தெரியும். சொல்லு ஷைலு. பிரதாப்! ஏய், ஏய் பிரதாப்! ஏய் பிரதாப்! யார் நீங்க? ஏய்! யார் அவன் நீங்க? உள்ளதா இருக்கான், கேக்குறேன். தேடி பாரு. ஏய், போ. ஏய்! ஏய் பிரதாப்! எங்கடா இருக்க? யார் நீங்க? ஏய்! ஏய் உள்ள இருக்கடா அவன். மாமா உள்ள இல்ல கேக்குறேன், மாமா. யார் நீங்க? மேல இல்ல மாமே. யார் நீங்க? தெரியல. காசிமோடு. தேவராஜ். ஞாபகம் இருக்கா? 2 லட்சம் ரூபா சொலையா வாங்கியிருக்கான். 5 மாசம் ஆச்சு. ஆளையும் காணும் அசலையும் காணும். என்னங்க கதை? பாரு, உன் புருஷனை நம்பி பணத்தை கொடுக்கல, உன்னை நம்பி தான் கொடுத்துருக்கான். ஏன் தெரியுமா? நீ பச்சவோ டாக்டரு மானஸ்தி மாலுள்ள பார்ட்டி குத்தா பந்த திருப்பி கொடுப்பேன்னு பார்த்தா இவ்ளோ கல்ஜா நந்துக்கிற. அவர் வீட்ல இல்ல, ஊருக்கு போயிருக்காரு. எங்க போயிருக்கா? அமெரிக்காக்கா லண்டனுக்கா? இத பார், இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். அடுத்த தபா வரும்போது காசை கொடுக்கல, எங்க தேவராஜ அண்ணன் அந்த தேவனை நினைச்சாலும் காப்பாத்த முடியாது. வாட்டா சிஸ்டர், மன்னிச்சுக்க தேவனே. வாட. ஹலோ. ஹலோ, பிரதாப் இருக்காரா? இல்ல, நீங்க? சேகர்னு சொல்லுங்க, அவருக்கு தெரியும். சரி, வந்தா சொல்றேன். சும்மா பொய் சொல்லாதீங்க. பக்கத்துல தான் நிக்கிறாரு, போன் அவர்கிட்ட கொடுங்க. நான் பொய் சொல்லணுங்க, நிஜமே அவர் வீட்ல இல்ல. ஏமா எப்ப கேட்டாலும் இல்ல இல்லங்கிறீங்க. நல்லா தான் ட்ரெயின் அப் பண்ணி வச்சிருக்காரு உங்களை. தேவையில்லாம பேசாதீங்க. அவர் வீட்ல இல்லன்னு சொல்றேன்ல. வீட்டுல இல்லைன்னா எங்க போயிருக்காரு அவரு? எனக்கு தெரியாது, என்கிட்ட சொல்லல. அது எப்படிமா பொண்டாட்டி கிட்ட சொல்லாம புருஷன் வெளியில போவான்? ஏன் புருஷன் அப்படிதான்?
ஹாய் டாலு. ஹாய் ஷைலோ. ஏய், என்னாச்சுடா? ஏன் அழுதுகிட்டு இருக்க? அழாம சிரிக்கவா முடியும்? உங்களை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அழுவணுவா செத்துட்டு இருக்க. ஒரு வாரமா எங்க போனீங்க? பிசினஸ் விஷயமா கோவா போயிருந்தேன். நீங்களும் உங்க பிசினஸும். யாருங்க அந்த தேவராஜ்? நீங்க அவன்கிட்ட பணம் வாங்குனீங்க. அவ ஆளுங்கன்னு சொல்லிட்டு 3 தடவை எங்க வீட்டுக்கு வந்து என்ன மிரட்டிட்டு போறாங்க. அது ஒண்ணும் இல்லடா, சும்மா கைமாத்தா கொஞ்சம் பணம் வாங்கினேன், அவ்வளவுதான். கைமாத்தா 2 லட்சமா? எதுக்காக வாங்கினேன்னு நினைக்கிறேன்? எல்லாம் நம்ம பிசினஸ்க்காக தான். இங்க பாரு, இப்ப கூட பிசினஸ் விஷயமா தான் கோவா போயிட்டு வரேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். ஓகே, இந்தா உனக்கு பிடிச்ச சுடிதார், பால்கோவா. டேக் இட். எனக்கு வேண்டாம். என்னம்மா, உனக்கு பிடிக்கும் தான் நான் ஸ்வீட் வாங்கினேன், சாப்பிட்றா. நான் சாப்பிடுற மூட்ல இல்ல. ஷைலு, உன் சந்தோஷத்துக்காக தான் உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க வீட்ல எல்லா சமயத்துல எவன் இவ்வளவு வரா மிரட்டுறான், ஃபோன் பண்ணி திட்டுறான். இதுல எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும்? என்னம்மா அது? பிசினஸ்னு இருந்தா 4 பேர் வரமாட்டாங்களா, இல்ல ஃபோன் தான் பண்ண மாட்டாங்களா? அப்படி என்ன எனக்கு தெரியாத பிசினஸ்? லேடிஸ் கிட்ட சில கான்ஃபிடென்ஷியலான விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது வைஃப்க்கும் பொருந்தும். நீ எதையும் கேட்காம நான் கேட்கும் போதெல்லாம் பணத்தை வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இரு. ஒரு நாள் மூட்டை மூட்டையா பணத்தை கொண்டு வந்து உன் காலடியில கொட்டுறேன். நீங்க சொல்றத பார்த்தா நீங்க செய்யறது ஒன்னும் நேர்மையான பிசினஸ் மாதிரி தெரியலையே. இங்க பார், பிசினஸ் பண்றதுக்கு நெளிவு சுழிவு தெரிஞ்சா போதும், நேர்மையெல்லாம் தேவையில்லை. என்னுடைய புத்திசாலித்தனமும் உன்னுடைய பணமும் சேர்ந்தா கட்டு கட்டா கரன்சியை சம்பாதிக்கலாம். சரிம்மா, அதெல்லாம் விடு. நான் ஒரு 50,000 rupees செக் போட்டு வச்சிருக்கேன், நீ அதுல ஒரு கையெழுத்து போட்டுரு. உங்களை நம்பி இனிமே ஒரு பைசா கூட தர போறது இல்ல. ஏய், இப்படி சொன்னா எப்படி? நான் இன்னைக்கு பணம் கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருக்கேன். என் செல்லம் இல்ல, ப்ளீஸ். இங்க பார், உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு 3 வேளை சோறு போடுறேன், வருஷத்துக்கு 2 செட் ட்ரெஸ் வாங்கி தரேன். அதுக்கு மேல என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காத. அது மட்டும் இல்ல, இனிமே வீட்டுக்கு எவனாவது வந்து உன் புருஷனுக்கு அவ்வளவு பணம் தரணும் இவ்வளவு பணம் தரணும்னு கேட்டா அவனோட சேர்த்து உன்னையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. உன்கிட்ட எல்லாம் சாஃப்டா பேசினா வேலைக்கு ஆகாதுரி. போடுறி கையெழுத்த. முடியாது. இப்ப கையெழுத்து போடுறியா இல்லையா? முடியாது. முடியாது. போடு. கையெழுத்து போடு. போடு. முடியாது. போடுறி கையெழுத்த. போடு. முடியாது. கொன்னுடு. போடு. மரியாதையா போடு. கையெழுத்து போடு. போடு கையெழுத்த. போடுறி. போடு. 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 கையெழுத்து போடு. 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 திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே